கருத்தரிப்பதில் பிரச்சனையா? நோவா IVF இன் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரூபாய் 15,000 வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிடுங்கள். நம்ம அப்பா அம்மாக்கெல்லாமா ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, அவங்களால நடக்க முடியாது, அதனால அவங்க நடக்கிறத கம்மி பண்ணுவோம், ஒரே இடத்துல உட்கார வைப்போம், அவங்க கையில் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் கொடுப்போம். ஸோ இதுக்கு எப்படி நம்ம அதை மாற்றி அவங்கள எப்படி ஏபிளாக ஆக்குறது? நான் 2 காலையை வச்சு நான் என்னால் ஆடாமல் அசையாமல் ஒரு இடத்துல நிற்க முடியும். நான் நின்ன இடத்துல இருந்து என் கையை காலை அசைச்சு எனக்கு தேவையான வேலைகளை செஞ்சுக்க முடியும். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணி உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒழுங்காக வச்சு உங்கள் உடம்பை நீங்கள் ஃபிட்டாக வச்சுருக்கும் போது உங்களோட உடம்பு இருக்கிறதுக்கும் ஒருத்தர் எக்ஸசைஸஸே பண்ணாமல் கண்டபடி சாப்பிட்டு உடம்பை ஒழுங்காக பார்த்துக்காம இருக்கிற அந்த வயசுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஒரு 2 50 வயசுக்காரங்க எடுத்துக்கிட்டோம்னா கூட. ஹலோ விகடன் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம பெருசாக பரவலாக பேசப்படாத ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்காக ஃபிசியோதெரபிஸ்ட் கோகிலா விஜயன் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம், நல்லா இருக்கேன் மேம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு மக்களுக்கு வந்து பெருசாக இன்னுமே தெரியல, இப்படி ஒரு விஷயம் இருக்கானே தெரியல, இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கானே தெரியல. அப்படி என்ன ஒரு விஷயம்னா ஜீரியாட்ரிக்ஸ். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் நிறையா வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால வந்துட்டு ஜீரியாட்ரிக்ஸ்னால் என்ன? பீடியாட்ரிக்ஸ் தெரியும் எல்லாருக்கும், பீடியாட்ரிஷியன் தெரியும். ஜீரியாட்ரிக்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா மருத்துவத்துறையில்? அதை பற்றி சொல்ல முடியுமா? ஸோ பீடியாட்ரிக்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்கன்ற மாதிரி ஜீரியாட்ரிக்ஸ்ன்றது முதுமை. ஸோ பெரியவர்களுக்கான மருத்துவம் தான் ஜீரியாட்ரிக்ஸ்ன்னு நம்ம இங்கே பேசிக்கிறோம். இப்போ இதுவே ஜீரியாட்ரிக் ரீஹாபிலிட்டேஷன் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ வயசு பெரியவங்களுக்கான எக்ஸசைசஸ், அவங்களுக்கான இயன்முறை மருத்துவம், இதெல்லாமே இந்த ஜீரியாட்ரிக்ஸ் ரீஹாபிலிட்டேஷன், ஜீரியாட்ரிக்ஸ் ஃபிசியோதெரபிக்குள்ளே வரும். ஜீரியாட்ரிக்ஸ்ன்றது ஜென்ரலாகவே ரொம்ப பெரிய விஷயம். இந்தியாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வைஸ் ஜீரியாட்ரிக்ஸோட பாப்புலேஷன்ஸ் கம்பேரிட்டிவாக நிறையவே இருக்குது. அண்ட் அகில உலகத்துலேயுமே ஜீரியாட்ரிக்கோட பீப்புள் எண்ணிக்கைகள் நிறைய. ஸோ மக்களோட லைஃப் ஸ்பேன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இதெல்லாமே ஜீரியாட்ரிக் ரீஹாபிலிட்டேஷனோட இம்பார்ட்டன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. இப்போ ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம உடம்பு எப்படி இருக்கும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னோட எவ்ரிடே லிவிங் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸு, நம்ம ஃபுல்லாக ஆக்கியபைடாக இல்லாமல் இருக்கிறது, நம்மளோட உடம்புக்கு ஜென்ரலான ஏஜிங் ரிலேட்டடான பிரச்சனைகள் வரதை நம்ம ஒழுங்காக அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாமே ஒரு பெரிய வேக்கமை க்ரியேட் பண்ணியிருக்கு. அது இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபிசியோதெரப்பி அதை ரீப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கு, ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கான எக்ஸசைசஸ் என்ன, ஏன் அவங்களுக்கு இதெல்லாம் தேவை? இப்போ நம்ம அப்பா அம்மாவெல்லாம் நம்ம எப்படி பார்த்துக்கிறோம்? நம்ம அப்பா அம்மாக்கெல்லாமா ஒரு 60 வயசு ஆயிடுச்சு. இப்போ 60 வயசு ஆன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு கை கால் வலிக்குது, முட்டு வலிக்குது, அவங்களால நடக்க முடியாது, அதனால அவங்க நடக்கிறத கம்மி பண்ணுவோம், ஒரே இடத்துல உட்கார வைப்போம், அவங்க கையில் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் கொடுப்போம், அவங்கள இன்னும் முடக்குவோம், இதெல்லாமே செய்வோம். ஸோ இதுக்கு எப்படி நம்ம அதை மாற்றி அவங்கள எப்படி ஏபிளாக ஆக்குறது, அவங்களோட விஷயங்களை அவங்கள எப்படி பார்த்துக்க வைக்க முடியும், அதெல்லாமே செய்யறது தான் ஜீரியாட்ரிக் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ இது எல்லாமே அந்த ஃபிசியோதெரப்பிக்குள்ளே வர ஒரு பார்ட்டு தான். ஸோ இந்த ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்றது வந்துட்டு எந்த வயசுலேருந்து இவங்க வந்துட்டு ஒரு ஜீரியாட்ரிக் பேஷண்ட் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க? ஏன்னா ஒரு ஒரு 50-55 வயசுக்கு அப்புறமே நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோனஸ் வருது, திடீர்னு தண்ணி குடிக்கும் போது எடுத்தாலே கிடுன்னு ஆடுது, ஆர் நம்மளுக்கு நடக்கும் போது கூட வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 தெரு நடந்தாலே கால் வலிக்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாமே ஏஜிங்னால வருதா, இல்லைனா வந்துட்டு நம்ம ஸ்ட்ரென்தனிங் அதெல்லாம் ஒழுங்காக படுறதுனால வருதா? என்ன ஃபேக்டர்? இது ரொம்ப இன்டர் கனெக்டடுங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணி உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒழுங்காக வச்சு உங்கள் உடம்பை நீங்கள் ஃபிட்டாக வச்சுருக்கும் போது உங்களோட உடம்பு இருக்கிறதுக்கும் ஒருத்தர் எக்ஸசைசஸே பண்ணாமல் கண்டபடி சாப்பிட்டு உடம்பை ஒழுங்காக பார்த்துக்காம இருக்கிற அந்த வயசுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஒரு 2 50 வயசுக்காரங்க எடுத்துக்கிட்டோம்னா கூட, யார் எக்ஸசைஸ் பண்ணாங்களோ அவங்களோட உடம்பு 50 வயசுக்கும், யார் எக்ஸசைசஸே பண்ணாமல் இருந்தாங்களோ அவங்களோட ஒரு 50 வயசுக்கும் வித்தியாசம் தெரியும். ஸோ இது ஒருத்தரோட சாய்ஸ் ஆஃப் லிவிங் மாதிரி ஆயிருக்கு. பட் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்களா உங்களோட ஏஜிங் ரொம்ப நல்லா இருக்கும். யூ டோன்ட் ஃபீல் ஓல்ட், யூ வில் ஃபீல் யங். நிறைய பேர் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க ஐம் ஒன்லி 70 years யங்னு சொல்லுவாங்க, ஐம் நாட் 70 years ஓல்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ். இது நல்லா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களோட ஏஜிங் மைண்ட் மாதிரி இருக்குங்க. ஏஜாக பெட்டராக தான் இருப்பீங்க, மோசமாக மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் வயசானாலே வந்துட்டு சில ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம கூட சேர்ந்தே வந்துடுது இல்லையா? வித் ஏஜிங் நம்ம சும்மா உட்காந்து எழுந்தாலே வந்துட்டு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வெயிட்டான பொருள் தூக்குனாலே வந்துட்டு ஐயோ ரொம்ப கை வலிக்குது, என்னால் பண்ண முடியல, மேபி எனக்கு வயசாகுதோ அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஏஜிங் தானுங்களா? இது பார்ட் ஆஃப் ஏஜிங்கான்னு சொல்கிறது கஷ்டம். ஏன்னா இது
ஒவ்வொருத்தர் எப்படி அவங்க உடம்ப வச்சுக்கிறாங்கன்றத பொறுத்து. இப்பயும் நிறைய பேர் யோகா பண்ணிக்கிட்டு, வாக்கிங் போயிட்டு எல்லாம் இருக்க தான் செய்றாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் குறைவா தான் நடக்கும். இப்ப ஏதாவது ஒண்ணு குனிஞ்சு எடுத்தேன், எனக்கு பிடிச்சுக்கிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரியுதுனாலே, உங்க பாடியில ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மியாயிருக்கு. உங்க உடம்பு வளைஞ்சு குடுக்கறது குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இது ஏஜ் ஆகும்போது நடக்கிற காமனான ஒரு பிரச்சனை. இத நீங்க எக்ஸர்சைஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்களோட லிவிங் ஸ்டைல் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. உங்க உடம்ப நீங்க போதுமான அளவு கரெக்ட்டா யூஸ் பண்ணி தான் நீங்க இவ்ளோ நாள் வரைக்கும் வாழ்ந்திருக்கீங்கன்னா, அந்த மாரி பிடிச்சுக்கிறதோட அளவு ரொம்பவே குறைவா இருக்கும். இப்ப அந்த மாரி எதுவுமே செய்யாம திடீர்னு ஒரு நாள் நான் என்னைக்குமே பண்ணாத இன்னைக்கு திருநாள் எனக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க குனிஞ்சு தான் எடுக்க போனீங்கன்னா, உங்க உடம்பு அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சிருக்காது. சடனான ஒரு மூவ்மெண்ட். அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாம பிடிச்சுக்கும். ஸோ இப்ப நீங்க இது வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் இந்த ஜீரியாட்ரிக்ஸ நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னா, ஜென்டிலான ஒரு மொபிலிட்டி குடுத்து. ஏன்னா இந்த ஏஜ்ல போன் டென்சிட்டி கம்மியா இருக்கும். மசிலோட ஸ்ட்ரெச்சபிலிட்டி கம்மியா இருக்கும். அப்ப சட்டுன்னு நீங்க திரும்பும்போது அதோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன ஃபுல்லா அட்டைனே பண்ண முடியாம கேட்சுக்கு போற விஷயம். அப்ப அத இனிமேல் வராம எப்படி தடுக்கிறதுன்னு மட்டும் தான் பார்க்க முடியும். இப்ப நான் இனிமேல் குனிய போறேன், நான் அதுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கலாம் இல்ல. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணாலும் என்னால எதுவுமே செய்ய முடியணும், எதுவுமே பிடிச்சுக்க கூடாது. அப்படிதான் நீங்க அத பார்க்க ஆரம்பிக்கணும். இப்ப இவ்ளோ ஏஜ் ஆயிடுச்சு. நான் ஒரு 65, 70 வயசு வரைக்கும் வந்துட்டேன். இந்த வயசுல நான் குனிஞ்சு எடுக்கணும்னா, என்ன மாதிரி நான் இனிமேல் குனிஞ்சு எடுக்கணும். நான் எப்படி வேணாலும் எடுக்கணும்னா, எப்படிலாம் பண்ணா நான் எப்படி எடுக்க முடியும்? அந்த மாதிரி நீங்க அத பிரிச்சு பார்த்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப இது ஒரு செட் ஆஃப் பாப்புலேஷனுக்கு. இப்ப எனக்கு இப்ப 55 வயசு இருக்கு. எங்க அப்பாவ நான் பார்க்குறேன். 70 வயசு எங்க அப்பா இல்ல 80 வயசு எங்க அப்பா குனிய கூட முடியல. ஆனா அந்த வயசுல நானும் அப்படிதான் இருப்பேன்ற ஒரு பயம் எனக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி நான் உயிரோட தான் இருக்க போறேன். ஆனா என்னால எல்லா வேலையும் செய்ய முடியணும்னு நினைக்கும்போது, இது உங்களோட பெல். அலாரம் அடிச்சிருக்கு. உடம்ப பார்த்துக்கணும். எக்ஸர்சைசஸ் பண்ணணும். ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரெய்னிங் பண்ணணும். ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் பண்ணணும். கார்டியோ பண்ணி தான் ஆகணும். நீங்க டெய்லி வாக்கிங் போங்க. வெயிட்ஸ் எடுத்து எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. வெயிட்ட குறைங்க. சர்க்கரை உப்பெல்லாம் கம்மி பண்ணி சாப்பிடுங்க. நல்லா தூங்குங்க. இதெல்லாம் செஞ்சீங்கனாலே, அந்த 80 வயசுல உங்களுக்கு எதுவுமே பிடிக்காம எல்லாத்தையும் எடுக்க முடியும். இன்னொரு விஷயம் நம்மளுக்கு வந்துட்டு ஏஜிங்கோடைய ஒரு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 வயசுல நம்ம வழுக்கி விழுந்துட்டோம்னாலோ, இல்ல வந்துட்டு நின்னுட்டு இருக்கும்போதே ஏதாவது ஒரு சின்னதா தடுக்கி விழுந்துட்டோம்னாலோ, அதோட அந்த ரெக்கவரி பார்ட்லேருந்து எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் குயிக்கா இருக்கு. ஆனா ஒரு 70 வயசுலயோ, 80 வயசுலயோ, இப்ப நான் வயசாயிடுச்சுப்பா எனக்கு. இப்ப நான் விழுந்தேன்னா என்னால இருக்க முடியாது. பார்த்துக்க முடியறதுக்கு ஆள் இல்ல. அது வந்துட்டு ஒரு லூப் மாதிரி நெறைய விஷயத்த கனெக்ட் பண்ணிட்டே போகுது. விழுந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். நம்ப ஒரு 25 வயசுல விழுந்தா நம்ப ஒரு 6 மந்த்ஸ்ல வந்துட்டு ரெக்கவர் ஆயி திரும்பி பேக் டு ஃபார்ம் வர நம்மளால. ஒரு 75 வயசுல நம்ம விழுந்துட்டா பெட் ரிடன் ஆயிடுறோம். யாராவது நம்மள பார்க்கறதுக்கு வீட்ல வச்சுடுறாங்க. அந்த லெவலுக்கு போயிடுது. இது வந்துட்டு என்ன இந்த ஃபால் அப்படின்றது என்ன ஆகுது ஜீராட்டிக்ஸ்ல? இப்ப ஃபால் அ நீங்க சொல்ற மாதிரி ரெக்கவரி ஃபேஸ் கொஞ்சம் டிலேடா தான் இருக்கும். ஏன்னா போனோட டென்சிட்டி ரொம்ப குறைவா இருக்கும். ஆஸ்டியோபோரோட்டிக்கா இருக்கும். கால்சியம்லாம் போன்ல கம்மியா தான் இருக்கும். கொஞ்சம் கிட்டத்தட்ட பிஸ்கட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விழும்போது உங்களுக்கு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா, நீங்க அது சர்ஜிக்கல் மேனேஜ்மென்ட்டோ இல்ல எந்த இன்டர்வென்ஷன் பண்ணாலும், அதோட ஹீலிங் டைம் இருக்க தான் செய்யும். அது ஹீல் ஆயி அதுக்கப்புறமா அவங்களோட எவ்ரிடே லிவிங் ஆக்டிவிட்டீஸ பண்றதுக்கான டைமும் இருக்க தான் செய்யும். பட் இப்ப இது வராம எப்படி பண்றது? ஃபால் பிரிவென்ஷன்ஸ் என்ன பண்றது? அப்படின்றதுக்கு நமக்கு நெறைய எக்ஸர்சைஸஸ் இருக்கு. அவேர்னஸ் கொண்டுட்டு வரணும். செகண்ட் விஷயம், இந்த ஃபால்ன்ற ஒரு விஷயம் எப்ப நடக்கும் அப்படின்னா, நான் ரொம்ப படபடன்ட்டு ஒரு வேலைய செய்யறேன். எனக்குள்ள நிதானம் கம்மியாகுது. நான் ஏன் இந்த வேலைய செய்யறேன்றது எனக்கு தெரியாம செய்யறது. ஒரு 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 தேவையில்லாத ஒரு பதட்டம் உண்டாகும். ஐய்யய்யோ! என்ன பண்றது? கிட்டத்தட்ட அது ஒரு இன்செக்யூரிட்டின்னு சொல்லலாம். யார் மேலயும் நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. இது எல்லாமே உடம்புக்குள்ள ஒரு ஆங்ஸைட்டியா டெவலப் ஆயி, ரொம்ப ஃபாஸ்ட்டான மூவ்மெண்ட்ஸ பண்ண வைக்கும். ஒரு சின்ன விஷயத்த எடுக்கிறத கூட படக்குன்னு இப்ப எடுக்க போறது. அப்ப திரும்ப அது கூட படக்குன்னு திரும்ப போகுது. ஒரு பயம். அப்போ உங்களோட பாடியோட ஸ்டெபிலிட்டி குறைஞ்சு, பேலன்ஸ் போயி நீங்க கீழ விழுவீங்க. இது ஒண்ணு. அவசரம் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஒரு நிதானம் எப்படின்றத சொல்லிக் குடுக்கணும். ஒரு பிளானிங் எப்படி பண்ணணுன்றதையும் சொல்லிக் குடுக்கணும். இப்ப நான் இன்னைக்கு எந்திரிச்சுட்டேன். எந்திரிக்கும்போது நான் இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன். இத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ண போறேன். நான் டிசைன் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களோட பொறுமை கிடைக்கும். இத்தனை மணிக்கு நான் இந்த வேலைய பண்ணா போறோம் அப்படின்னா, நீங்க ஒரு பிளான் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு நிதானம் கிடைக்கும். இது எப்படிலாம் நான் பண்ண போறேன்னு டிசைன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட மென்டல் அக்யூரசி பெட்டரா இருக்கு. இத எப்படி நான் பண்ண போறேன்னா, என் உடம்பு அதுக்கு கோஆப்பரேட் பண்ணுச்சுன்னா, நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். இது எல்லாமே சேர்ந்து வந்துச்சுன்னா, உங்களோட ஃபால் பிரிவென்ஷன் ஃபர்ஸ்ட் விஷயம் கம்மியாகும். ஸ்லிப்பரி ஃபுட். இந்த ஸ்லிப்பரி ஃபுட்ன்னு நம்ம எப்ப சொல்லுவோம்னா, நம்ம வெயிட் பேரிங் பண்ணாம, நம்ம நடக்காம, நம்மளோட காலோட உள்ளங்கால்ல இருக்க சென்சரி நர்வ் எண்டிங்ஸ் குறைஞ்சு போகிறது.
இப்போ ஜென்ரலாகவே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வரும்போது என்ன ஆகுனா, டயபெட்டிக் நியூரோபதி வரும்போது எதை தொடறோம், எதை படுறோம், எதில் கால் வைக்கிறோன்றது உணர்வு வந்து சரியாக ஃபீல் பண்ணுறது கிடையாது. அதனால தான் ஜென்ரலாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் செருப்பு போட்டுட்டே நடக்க சொல்லுவோம். சின்னதாக கால் ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா கூட நமக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு கேங்க்ரீன் வந்து டெவலப் ஆகுது. ஒரு கால் ஆம்பிடேஷன் போகிற அளவுக்குலாம் கூட நிறைய தடவை நடக்கும். இது நீங்கள் வந்து கிராஜுவலாக நீங்கள் எஜுகேட் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம். இது ஒரு ஒரு நீங்க இதெல்லாம் தாண்டி நீங்க அவங்களோட ஃபால் ப்ரிவென்ஷனுக்கு மட்டும் தான் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அவங்களோட ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸ், கோஆர்டினேஷன் இந்த 3 வார்த்தைய நான் ரொம்ப முக்கியமா சொல்லுவேன். நான் 2 காலையும் வச்சு என்னால ஆடாம, அசையாம ஒரு இடத்துல நிக்க முடியும். அப்படின்னா நான் ஸ்டேபிளா இருக்கேன். நான் நின்ன இடத்துல இருந்து என் கைய, கால அசைச்சு எனக்கு தேவையான வேலைகள செஞ்சுக்க முடியும்னா எனக்கு பேலன்ஸ் இருக்கு. நான் என்னத்த நினைச்சேனோ அந்த வேலைய என்னால செய்ய முடியுது அப்படின்னா எனக்கு கோஆர்டினேஷன் இருக்கு. இந்த ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸ், கோஆர்டினேஷன் இருந்துச்சுனாலே ஃபால் இருக்காது ஜீரியாட்ரிக்ஸ்ல. இது ஜீரியாட்ரிக்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இந்த டாபிக் பொருந்தும். ஸோ இப்போ நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் வயசில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்காக வந்து வீடை நம்ம சேஃப்டி பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதாவது குழந்தைங்க இருக்கும்போது நம்ம அவங்க எங்கேயும் போய் முட்டிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த கார்னர்ஸ் எல்லாம் பிளண்ட் பண்ணுவோம். எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் குஷன்ஸ் வைப்போம், கட்டில் கொஞ்சம் இறக்கமாக வைப்போம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவோம். அதே மாதிரி வயசானவங்க இருக்கும்போது எந்தெந்த மாதிரிலாம் நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்? முதல் விஷயங்கள், அவங்க உட்கார்ற சோஃபா, அவங்க யூஸ் பண்ற மெத்தைகள், அவங்களோட காட், இதோட ஹைட் ரொம்ப முக்கியம். ஒரு வருடமாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப் இன் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரெஜிஸ்ட்ரேஷன், கன்சல்டன்ட், அல்ட்ராசவுண்ட், செமன் அனாலிசிஸ் முதலான மொத்த சேவைகளுக்கு ரூபாய் 15,000 வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிடுங்கள்.